ഇന്ന് നമ്മൾ പഠിക്കാൻ പോകുന്നത് ഇന്നും നാം കற்றுക്കൊള്ള പോകുന്നത് എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം എഫേസ്യർക്ക് എഴുതിയ നിരുപം 1-ാം അധ്യായം 1-ാவது அதிகாரம் അതിന്റെ 18 മുതൽ നമുക്ക് വായിക്കാം. அதிலே 18 முதல் நாம் வாசிக்க கேட்கலாம். தாம் நம்மை அடைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். അവന്റെ വിളിയാലുള്ള ആശ ഇന്നതെന്നും ആമേൻ. നമ്മை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் വിശുദ്ധന്മാരിൽ பரிசுத்தவான்களிடத்தில் അവന്റെ അവകാശത്തിന്റെ മഹിമാധനം தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அப்போ അവന്റെ അവകാശം ആരുടെ മേലാണ് ഇരിക്കുന്നത്? அப்போ அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம் யார் மேல இருக்கிறது? വിശുദ്ധന്മാരിൽ பரிசுத்தவான்களுக்கு. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ക്രിസ്തുവിലുള്ള അവകാശം, கிறிஸ்துவில் இருக்கிறதான அந்த சுதந்திரம் ആരുടെ മേലാണ് ഇരിക്കുന്നത്? யார் மேல இருக்கிறது? വിശുദ്ധന്മാരിൽ, பரிசுத்தவான்களிடத்தில். യേശു തന്നെ മറ്റൊരു വചനത്തിൽ പറയുന്നു, യേശുവേ വേറൊരു വചനത്തിലും சொல்கிறார், മക്കളെങ്കിലോ அவர்கள் பிள்ளைகள் என்றால் അവകാശികളത്രേ, அவர்கள் சுதந்திரருமாமே. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ദൈവത്തിന്റെ മക്കൾ ആരായിരിക്കണം? അപ്പോൾ தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருக்க வேண்டும்? വിശുദ്ധരായിരിക്കണം, அவர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അപ്പോൾ യേശുവിന്റെ മക്കൾ ആരാണ്? അപ്പോൾ യേശുവിൻ பிள்ளைகள் யார்? വിശുദ്ധരാണ്. பரிசுத்தவான்கள். ഞാൻ വിശുദ്ധനായതല്ല, நான் பரிசுத்தனாய் இருப்பதல்ல, എന്നെ വിശുദ്ധനാക്കിയ ഒരു നാമമുണ്ട്. ஆமென். என்னை பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாற்றின ஒரு நாமம் இருக்கிறது. പരിശുദ്ധാത്മാവ് എപ്പോൾ നമ്മുടെ മേൽ വരുമോ, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மிடத்தில் வருகிறாரோ നമ്മൾ വിശുദ്ധരായി മാറും. நாம் பரிசுத்தவான்களாய் வாட்டிகளாய் மாறுகிறோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ അവകാശം എന്ന് പറയുമ്പോൾ, அப்ப சுதந்திரம் என்று சொல்லும்போது സ്വർഗത്തിലും ഭൂമിയിലുമുള്ള അവകാശം, வானத்திலும் பூமியிலும் இருக்கிறதான அந்த சுதந்திரம், அது തന്റെ മക്കളുടെ മേൽ ദൈവം തന്നു കഴിഞ്ഞു. அது தம்முடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் தந்திருக்கிறார். വിശുദ്ധന്മാരിൽ അവന്റെ അവകാശത്തിന്റെ മഹിമാധനം ഇന്നതെന്ന്, ஆமென். பரிசுத்தவான்களிடத்திலுடைய மகத்துவம் உள்ள வல்லமையின் சுதந்திரம் என்னதென்று നിങ്ങൾ അറിയുവാൻ വേണ്ടിയിട്ട് நீங்கள் அறிந்து கொள்வதற்காக പൗലോസ് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. பவுல் ஜெபிக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആരുടെ മേലാണ് ഈ ശക്തി വ്യാപരിക്കുന്നത്? யாருடைய மேல் இந்த வல்லமை கிரியை செய்கிறது? വിശ്വസിക്കുന്ന നമുക്ക് വേണ്ടി വ്യാപരിക്കുന്ന, விசுவாசிக்கிற நமக்காக கிரியை செய்கிற അവന്റെ ശക്തിയുടെ അളവറ്റ വലിപ്പം, அவருடைய வல்லமையின் அளவில்லா அந்த ஆமென் ஸ்தோத்திரம் வல்லமை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഇന്ന് രാത്രി നിങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു എങ്കിൽ, இந்த இரவிலும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் അവന്റെ ശക്തി அவருடைய வல்லமை നിങ്ങളുടെ മേൽ വ്യാപരിക്കും. உங்கள் மேல் அது கிரியை செய்யும். ஆமென். അവന്റെ ശക്തിയെ ആർക്കും അളക്കാൻ പറ്റത്തില്ല. அவருடைய வல்லமையை ஒருவராலும் அளக்க முடியாது. അവന്റെ ശക്തി ആകാശത്തിൽ വെളിപ്പെടും, அவருடைய வல்லமை வானத்திலே வெளிப்படும், അവന്റെ ശക്തി ഭൂമിയിൽ വെളിപ്പെടും, அவருடைய வல்லமை பூமியிலே வெளிப்படும், അവന്റെ ശക്തി പാതാളത്തിൽ വെളിപ്പെടും, அவருடைய வல்லமை பாதாளத்திலும் வெளிப்படும், അവന്റെ ശക്തി പിശാചിന്റെ കോട്ടയിൽ വെളിപ്പെടും, அவருடைய வல்லமை பிசாசின் கோட்டையிலும் வெளிப்படும். ഇന്ന് രാത്രി കരങ്ങളെ അടിച്ചു പറ, இந்த இரவிலே கைகளை தட்டி சொல்லுங்கள், നമ്മുടെ മേൽ മാത്രമല്ല ഈ ശക്തി വ്യാപരിക്കുന്നത്, நம்ம மேல் மட்டுமல்ல இந்த வல்லமை கிரியை செய்வது. നിങ്ങൾക്കെതിരെ നിൽക്കുന്ന പൈശാചിക സാമ്രാജ്യത്തെ തകർക്കുവാൻ തക്കവണ്ണം, இங்க இருக்கிற எல்லா பிசாசின் சாம்ராஜ்யத்தை உடைக்கத்தக்க நிலையில், പൈശാചിക കോട്ടയെ തകർക്കുന്ന பிசாசின் கோட்டைகளை உடைக்கிற ദൈവശക്തി, தேவ வல்லமை ഇന്ന് രാത്രി വ്യാപരിക്കുന്നു. இந்த இரவிலே கிரியை செய்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ഈ വചനം ഇന്ന് രാത്രി ഞാൻ പ്രസംഗിക്കുമ്പോൾ തന്നെ, இந்த வசனத்தை இன்று நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது നിങ്ങളുടെ മേൽ ഈ ശക്തി വ്യാപരിച്ചുകൊണ്ടിരിക്കുക. உங்கள் மேல் இந்த வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கும். അടുത്തിരിക്കുന്നവരെ തൊട്ടിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே ശക്തി വ്യാപരിക്കുന്ന രാത്രി, வல்லமை கிரியை செய்கிறதான இரவு, ശക്തി വ്യാപരിക്കുന്ന രാത്രി, வல்லமை கிரியை செய்கிற இரவு. ഈ രാത്രി ഇതിനകത്ത് വചനം കേൾക്കുന്ന ദൈവ പൈതലേ, இந்த இரவிலே இந்த இடத்திலே வசனம் கேட்கிற தேவ பிள்ளையே, ആമേ, യൂട്യൂബ് ലൈവിലൂടെ ഭവനങ്ങളുടെ അകത്തിരുന്ന് വചനം കേൾക്കുന്ന ദൈവ പൈതലേ, நேரையில் வாயிலாக வீட்டில் இருந்து கொண்டு வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നിങ്ങളുടെ കേൾവിയിലൂടെ, உங்கள் கேட்கிறதின் அதின் வழியாக, നിങ്ങളുടെ ചെവിക്കകത്തുകൂടെ உங்கள் காதின் வழியாக ഈ ശക്തി നിങ്ങളുടെ ശരീരത്തിന്റെ ഓരോ അവയവങ്ങളുടെ
மேலும் இந்த வல்லமை உங்களுடைய ஒவ்வொரு ஆமென் சரீரத்தின் அவயவங்கள் மேலும் கிரியை செய்யும். எஸ் எஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya.